எல்லாம் உள்ள ஸ்ரீ மகா கணபதியை போற்றி போற்றி என் தாய் தந்திரை போற்றி என் குருமார்களை போற்றி அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நாம் இந்த பதிவிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அனைவருமே இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள், அப்பொழுது நன்றாக புரியும். அதாவது, நம்ம வீட்டில் மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்த்தனோம்னா நமக்கு அன்னை மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க புது கதையாக இருக்குது? மல்லிகைப்பூ செடிக்கும் அன்னை மகாலட்சுமிக்கு என்னங்க தொடர்பு இருக்குன்னா, நிச்சயமாக இருக்குங்க. அதாவது இது புது கதையெல்லாம் இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போன அருமையான பொக்கிஷம். அதாவது நம்ம வீட்டில் எல்லோருமே நிறைய செடி கொடி மரம் இப்படி நிறைய வளர்த்துட்டு வரோம். அப்படி வளர்த்துட்டு வந்தாலும் அந்த செடி கொடி மரத்தையெல்லாம் நம்ம சரியான முறையில் நம்ம பராமரிக்கிறோமா அப்படின்னா அங்கே தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அதாவது அந்த காலத்தில் சித்தர் பெருமக்களும் மகான்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு செடிக்கும் சரி, ஒவ்வொரு மரத்துக்கும் சரி, ஒவ்வொரு கொடிக்கும் கூட மகத்துவம் உள்ளது, அந்த மூலிகையினுடைய மகத்துவம் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த வகையிலே வீட்டில் மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்த்தனா செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியானவள் ஸ்ரீ மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியினுடைய ஐஸ்வர்யங்கள், மகாலட்சுமியினுடைய நமக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. இந்த மல்லிகைப்பூ செடி வீட்டில் வச்சு வளர்த்தும் போது செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியானவள் ஸ்ரீ மகாலட்சுமி, ஐம்புலன்களையும் இயக்கும் சக்தி வடிவான தாய், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குறைவின்றி நமக்கு வழங்குவாள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதாவது வறுமையை போக்கி குறையில்லாத அருளும் பொருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வசீகரத்தன்மையை இந்த மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்த்தும் போது நமக்கு வசீகரத்தன்மையை அது கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செல்வத்தையும் செல்வாக்கையும் நமக்கு அந்த மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்த்தும் போது அன்னை மகாலட்சுமி நமக்கு வழங்குகிறாள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. சரிங்க, இதுபோல் நிறைய எண்ணற்ற பயன்கள் இந்த மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்த்ததுனால நிறைய இருக்குது. சரிங்கய்யா, இந்த மல்லிகைப்பூ செடியில் நம்ம எப்படி வைக்கணும், எந்த வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய வீட்டினுடைய ஈசானிய மூலையம், அதாவது வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய அந்த மூலையிலே நம்ம மல்லிகைப்பூ செடியை வாங்கி அங்கே வச்சு வளர்க்கணும். அது பார்த்திங்க அப்படின்னா, அந்த மல்லிகைப்பூ செடியானது நீங்கள் தொட்டிலில் வச்சு வளர்க்கலாம், இல்லை நிலத்தில் கீழேயே கூட வச்சு வளர்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்தது. இடம் நிறையா இருந்தால் நீங்கள் கீழேயே வச்சு வளர்க்கலாம். இடமே இல்லை அப்படின்னா நீங்கள் தொட்டியிலே கூட அந்த மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்க்கலாம். அதாவது மேல் மாடியில் உள்ளவங்க, ரொம்ப நகரப்புறங்களில் உள்ள மக்கள், இவங்க எல்லாமே நீங்கள் மாடியிலே கூட ஒரு சின்ன தொட்டியில் கூட அந்த மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்த்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. சரிங்க, அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த மல்லிகைப்பூ செடி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல குப்பை அதிகமாக இல்லாமல் நீட்டாக ஒரு மங்களகரமான இடமா அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணும். அந்த இடத்த சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணும். அதான் அப்படி வச்சுக்கல அப்படின்னா அங்கே அந்த மல்லிகைப்பூ செடிக்கு மகத்துவம் இல்லாமல் போயிடும். மல்லிகைப்பூ செடி வச்ச பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அந்த மல்லிகைப்பூ செடிக்கு கீழே ஒரு மண் விளக்கு வச்சு தீபம் வச்சு நீங்கள் வழிபடணும். அந்த தீபம் வச்சு வழிபடும்போது அந்த அன்னை மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த தீபம் வச்சு ஏற்றும்போது அன்னை மகாலட்சுமியுடைய மந்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபட்டாலும் இன்னும் மேலும் அதனுடைய சிறப்பு அதிகமாகும். இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா இந்த மல்லிகைப்பூ செடியினுடைய மகத்துவம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. நண்பர்களே, அனைவருமே தங்களுடைய வீட்டிலே மல்லிகைப்பூ செடியை வச்சு வளர்த்து அதற்கு தீபமும் தூபமும் காமித்து உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற வேண்டுமாய் அன்னை மகாலட்சுமியை வேண்டி வணங்கி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.